ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். பேங்க் நிஃப்டி ஒரு 58 பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. வெயிட் பண்ணி இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுப்போம். பார்க்கலாம் இருங்க. இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் போகலாம். ஏன்னா இந்த 2-3 நாளாகவே மார்னிங்கில் கன்சாலிடேட் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டே கொடுக்குறான். அதனால் நம்ம பொறுமையாக இருப்போம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி ட்ரேடு எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ட் லெவலும் சப்போர்ட் லெவலும் ரொம்ப பக்கமாக இருக்குது. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்டு தான் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி ட்ரேடு என்ட்ரி கிடைச்சா போகலாம், இல்லைன்னா வந்து நோ ட்ரேட் தான். நிஃப்டி ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே போக தான் ட்ரை பண்ணுறான். பார்க்கலாம் இருங்க. நான் 54,200 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். சப்போர்ட்டுக்கு வந்தானா நம்ம வந்து எந்த மாதிரி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்போர்ட்டுக்கும் உங்கள் ரெசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தான் வந்து கேப் இருக்குது. வெயிட் பண்ணலாம். நிஃப்டி வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணுறான். பார்க்கலாம் இருங்க. நான் பார்த்தீங்கன்னா 53,900 கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டுக்கு வந்து மேலே போக ட்ரை பண்ணுறதுனால நான் வந்து கால் எடுக்கிறேன். 494 ப்ரைஸில் என்ட்ரி லெவல் வச்சுருக்கேங்க. கால் ஆப்ஷன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சா எடுப்போம், இல்லைன்னா இன்றைக்கி நோ ட்ரேட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் டே இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஸ்ட்ரைக்கிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப டார்கெட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் என்ட்ரி பர்ஃபெக்டாக கிடைச்சா எடுப்போம், இல்லைன்னா வந்து நம்ம இன்றைக்கி நோ ட்ரேடுக்கு போயிடலாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பேங்க் நிஃப்டி கீழே சப்போர்ட் பக்கம் வந்துட்டு ரிவர்சலாக தான் ட்ரை பண்ணுறான். பார்க்கலாருங்க. மேலே போனால் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும் காலில். ஓகே ஓகே ஓகே, இன்னும் என்ட்ரி ஆகலை. வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, என்ட்ரி ஆயிடுச்சுங்க. என்ட்ரி ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. ஓகே, 494 என்ட்ரி. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மேலே போக தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் ரெசிஸ்டண்ட்டு ரெண்டுக்குமே பக்கத்தில் இருக்கனால இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டார்கெட் போகிறது ரொம்ப கஷ்டம். என்ட்ரி ஆயிடுச்சு. என்ட்ரி ஆகிட்டு ஒரு 6 பாயிண்ட்டு கீழே தான் வரான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி இந்த ட்ரேடை வந்து நாம் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறோமா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்குதான்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு இன்னமும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, நான் வந்து எப்பயும் போல் 1:3 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஓகே, நிஃப்டி மேலே போகிறதா ட்ரை பண்ணுறான். வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, ஒரு 12 பாயிண்ட் ப்ராஃபிட்குள்ளே வந்திருக்கோம். ஓகே, 17 பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம கான்செப்ட் பிரகாரம் தான் ட்ரேட் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. ஓகே, ஏன்னா ரெசிஸ்டண்ட் பக்கத்தில் இருக்கனால கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட் போவானா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சனால எடுத்துருக்கோம் கரெக்டாக.
வெயிட் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்லை, நாளைக்கு பண்ணிக்கலாம். மறுபடியும் ட்ரை பண்ணவே கூடாது. ஓகே, நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டுக்கு போயிட்டான். பேங்க் நிஃப்டிக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. 100 பாயிண்ட் அதில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மொத்தமாகவே இன்றைக்கி ரெசிஸ்டண்ட்டுக்கு 100 பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு 40 பாயிண்ட் வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க. 50 பாயிண்ட் வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெசிஸ்டன்ட் தாண்டித்தான் அப்படின்னா கண்டிப்பாக டார்கெட் போவோம். பார்க்கலாருங்க, ஒரு 27 பாயிண்ட் வந்திருக்கோம். ஓகே, 30, 33, 35. ஓகே, சூப்பர். 43 க்ளோஸ் பண்ணிக்கங்க. ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் போயிருக்கான். பேங்க் நிஃப்டி ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹோல்ட் பண்ணலாம் டார்கெட் வரைக்கும். ஓகே, 42. ஓகே, நிஃப்டி பார்த்திங்களா ரிவர்சல் ஆகிறான். பேங்க் நிஃப்டி இன்னும் ஒரு 20 பாயிண்ட் தான் இருக்குது. நான் இந்த ரெசிஸ்டன்ட் தொட்டானா நான் க்ளோஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா டைமும் 9:21 ஆயிடுச்சு. ஓகே 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 சூப்பர். ஓகே, நிஃப்டி வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நாம் வந்து பேங்க் நிஃப்டியும் ரெசிஸ்டண்ட் பக்கத்தில் போயிட்டான். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 55. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து 60 பாயிண்டில் க்ளோஸ் பண்ண பார்த்தேன். 58 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. நிஃப்டி அந்த இடத்துல சின்னதாக கரெக்ஷன் வைக்கிறான். அதனால தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி சின்னதாக நம்ம ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் இருக்கிறனால தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணல. ஏன்னா ரெசிஸ்டன்ட் இருக்குது, கண்டிப்பாக சின்ன கரெக்ஷனாவது நடக்கும் அப்படிங்கிறதால தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் லெவலை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டில் 100% ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். அதை வந்து நீங்கள் ரிஸ்க் ரிவார்டாக மாற்றி ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக ப்ராஃபிட்டுக்குள்ளே போக முடியும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.